ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு வித்தியாசமான ஹிந்தி படம் தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் டக் டக். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான பெரியவர் அவருடைய டிவிஎஸ் எக்ஸலில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஆக்சிடென்ட் ஏற்படுது. அந்த ஆக்சிடென்ட்டில் அவர் ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போனதுக்கப்புறம் போலீஸ்காரங்க பாடி அப்ரூவ் படுத்திட்டு அவர் ஓட்டிட்டு போனால் அவருடைய டிவிஎஸ் எக்ஸலில் ஸ்டேஷனுக்கு தள்ளிட்டு போயிட்டு விட்டுறாங்க. ஆனால் அடுத்த நாள் ஸ்டேஷனில் இருந்த அந்த டிவிஎஸ் எக்ஸல் காணோம். எங்கடா இருக்குன்னு போய் பார்த்தா அந்த டிவிஎஸ் எக்ஸலோட ஓனரான வயசான பெரியவர் எங்கே ஆக்சிடென்ட் ஆகி இறந்து கிடக்காரோ அதே ஸ்பாட்டில் போய் நிற்கிது. போலீஸ்காரங்களுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் எத்தனை முறை அந்த டிவிஎஸ் எக்ஸலை திரும்ப திரும்ப ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து விட்டாலும் அடுத்த நாளே அந்த டிவிஎஸ் எக்ஸல் மர்மமான முறையில் இறந்து போன அந்த பெரியவர் இருந்த அதே ஸ்பாட்டில் போய் நிற்கிது. இதை பார்த்த போலீஸ்காரங்களுக்கும் ஒரே ஆச்சரியம், அந்த ஊர்க்காரங்களுக்கும் பயங்கர ஷாக். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன? கடைசியில் அந்த ஊர்க்காரங்களாம் சேர்ந்து அந்த டிவிஎஸ் எக்ஸலை வச்சு என்ன பண்ணாங்க? இதுதாங்க இந்த படத்தோடைய ஒன்லைன். ஆக்சுவலாக இந்த படம் பேஸ்ட் ஆன் எ ட்ரூ ஸ்டோரி. ராஜஸ்தானில் புல்லட் பாபான்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் சாமின்னு சிவன் முருகன் பிள்ளையார்லாம் கிடையாதுங்க, ஒரு புல்லட் தாங்க அங்கே கடவுளாக வணங்குறாங்க. அந்த கதையை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்தை அவங்க எடுத்திருக்காங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக்கு கமெண்ட் ஷேர் லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காமல் ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு வயசான பெரியவர் ஃபுல்லாக பாரில் குடிச்சிட்டு அந்த இரவு அவருடைய எக்ஸலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவருடைய ஊரை நோக்கி ஹைவே வழியாக போயிட்டுருக்காரு. இவருடைய இந்த ஹைவே ட்ராவலையே கிட்டத்தட்ட 10 நிமிஷம் இந்த படத்தில் காட்டுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த வயசான பெரியவர் எவ்வளோ போதையில் அவருடைய வண்டி ஓட்டிட்டு இந்த ஹைவேல போயிட்டுருக்கான்றத நமக்கு உணர்த்தணுன்றதுக்காக அப்படி ஒரு காட்சி அமைப்பு. இவரை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டுருக்க லாரிக்காரங்கெல்லாம் இந்த பெரியவர் ஏடா கூடமாக ஓட்டுறதை பாட்டு கண்ணாவிடன் திட்டுறாங்க. யோ பெருசே, ஓரமாக போயா, எங்கள் லாரியில் அடிபட்டு சாவ போகிற, அப்படி இப்படின்னு திட்டிகிட்டே போகிறாங்க. ஆனால் போதையில் இருக்க இந்த பெரியவர் அவனுங்களெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே நடு ரோட்டில் அவருடைய வண்டியை வேகமாக ஓட்டிட்டு போயிட்டே இருக்காரு. ஒவ்வொரு வண்டியும் இவரை கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் போச்சுரா பெருசோட நிலைமை இதோட முடிய போகுது அப்படின்ற மாதிரி நம்மளும் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அந்த இரவு ஹைவேல இவருக்கு எதுவும் ஆகாது. அப்படியே ஹைவேலேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து இவருடைய கிராமத்தை நோக்கி அவருடைய வண்டியில் வேகமாக போயிட்டுருக்காரு. அப்படியே அவர் போயிட்டே இருக்கும்போது இவர் போயிட்டுருக்க அந்த ரோட்டோரமாக தூரத்தில் ஒரு பெரிய பேனரை பார்க்குறாரு. அந்த பேனரில் ஒரு கில்மா ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்து இந்த பெருசு ஒரு மாதிரி வாயை பொழந்துக்கிட்டே போயிட்டு வண்டியை விட்டுருதுங்க. அவ்வளோதான், நடு ரோட்டில் பொத்துன்னு கீழே விழ வண்டி ஒரு ஓரமாக போய் விழுந்துருது. இவர் நடு ரோட்டில் விழுந்து கிடக்குறாரு. ஆல்ரெடி ஃபுல் போதையில் இந்த பெருசால் எந்திரிக்க கூட முடியலைங்க. இவர் எடுத்துகிட்டு வந்த ஹெல்மெட்டை தலையில் மாட்டிட்டு அப்படியே நடு ரோட்லேயே படுத்துடுறாரு. சுற்றி முற்றி யாரும் இவருக்கு உதவி பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. ஸோ இப்படி இவர் நடு ரோட்டில் படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வழியாக போன லாரியில் இவர் மாட்டி ஆன் ஸ்பாட்டில் இறந்து போகிறாரு. பாருங்கள், ஹைவேலலாம் மிஸ் ஆகி வீட்டுக்கு போகிற வழியில் விழுந்து ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாரு. இப்படி இறந்து போன இந்த பெரியவருடைய பேர் தான் தாக்கூர். அவ்வளோதான், ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உடனே ஆம்புலன்ஸ் போலீஸ்காரங்களாம் வராங்க. அந்த போலீஸ் டீமில் ஒரு வயசான போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. இவர் லைஃப் டைமில் இப்படி ஒரு கோரமான ஆக்சிடென்ட்டை பார்த்ததே இல்லைன்ற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்கிங்கோடு பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் இவர் கூட இருக்க இன்னும் 2 கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிருக்க தாகூர்ன்ற அந்த பெரியருடைய பாடியை ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பிவிட்டு அவர் ஓடிட்டு வந்த அந்த டிவிஎஸ் எக்ஸல் இருக்குல்ல, அது ஒரு ஓரமாக தான் இருக்குது. அந்த எக்ஸலை தூக்கி போலீஸ்காரங்க இவங்க வண்டியில் ஏற்றிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்படி இவங்க ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்ததும் வயசான போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் அந்த எக்ஸலை கொண்டு போயிட்டு ஸ்டேஷனில் வண்டிகளெல்லாம் ஓரமாக நிறுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்பாட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அந்த இரவு மற்ற 2 யங் கான்ஸ்டபிள்ஸ் கூட இந்த வயசான பெரியவரும் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இவங்களில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க ஒரு கான்ஸ்டபிள் ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கான். கல்யாணம் ஆகி 2-3 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு என்னை வீட்டில் டார்ச்சர் பண்ணுறாங்க. நானும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத டாக்டர் இல்லை, என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேறாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஃபுல் போதையில் புலம்பிட்டு இருக்க. அப்போ கூட இருக்க இன்னொரு கான்ஸ்டபிளா, எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று சொல்லி புலம்பிக்கிட்டே இருறா, நிம்மதியாக உட்காந்து சரக்கடிக்கலான்னு பார்த்தா இந்த பெருசு ஒரு பக்கம் புலம்பிட்டு குடிச்சிட்டு மட்டையாயிடுச்சு, நீ ஒரு பக்கம் குழந்தை இல்லைன்னு புலம்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கடுப்பாய் திட்டிகிட்டு இருக்கான். இப்படியே அந்த இரவு போகுது. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில் இந்த வயசான கான்ஸ்டபிள் வண்டியை ஓரம் விட்டார்ல, அந்த ஸ்பாட்டில் அந்த எக்ஸலை காணோம். எங்கே போச்சுன்னே தெரில. ஸ்டேஷன் முழுக்க சுற்றி முற்றி பார்க்குறாரு, எங்கே தேடியும் கிடைக்கல. அடுத்த சீன்லேயே கூடவே இருந்த அந்த 2 யங் கான்ஸ்டபிள் இருக்காங்களே,
அவங்க அந்த எக்ஸலை தேடி போகிறாங்க. போய் பார்த்தா ராத்திரி அந்த பெரியவர் தாக்கூர் எங்கே இறந்து கிடந்தாரோ அதே ரோட்டில் அவருடைய எக்ஸல் நின்றுட்டுருக்கு. எப்படா இந்த எக்ஸல் இங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே சுத்தமாக ஐடியாவே இல்லை. சரி ஓகே, திரும்ப ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த வண்டியை திரும்பவும் ஏற்றிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்படி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்ததும் இன்ஸ்பெக்டருடைய கண்ணு முன்னாடியே அந்த எக்ஸலை நல்லா ஸ்ட்ராங்கான சங்கிலியால் கட்டி போட்டு வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த எக்ஸல் எப்படி அங்கே போகும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. கட் பண்ணால் அடுத்த நாள் காலையிலே திரும்பவும் இவங்க சங்கிலியால் கட்டி போட்டு வச்சு தான் அந்த எக்ஸலை காணோம். எங்கடா போயிருக்குன்னு சொல்லிட்டு தேடி போய் பார்த்தா திரும்பவும் அதே தாக்கூர் இறந்து போய் கிடந்த அந்த ஸ்பாட்லேயே நிற்கிது. என்னடா இது, நேற்று லாக் பண்ணி வச்சுருந்தோம், அது எப்படா இங்கே திரும்ப வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே ஒரே குழப்பம். சரி ஓகே, இதுக்கு மேலேயும் இதை நம்ம விளையாட்டாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸலை தூக்கிட்டு வந்து ஸ்டேஷனுக்குள்ளே செல்லுக்குள்ளே வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக 2 பூட்டு சங்கிலியெல்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சு அதை கண்ணு கருத்தமாக பார்க்கறதுக்காக ஸ்டேஷனில் இருக்க அதே யங் கான்ஸ்டபிளை காவலுக்கும் நிற்க வச்சிடறாங்க. கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காதுகிட்டு இருக்கு. என்னான்னு பார்த்தா பந்தோபஸ்தோடு இருந்த அந்த எக்ஸல் செல்லுக்குள்ளேருந்தே காணாமல் போயிருக்கு. எப்படா இது சாத்தியன்ற மாதிரி ஸ்டேஷனே ஒரு மாதிரி அலண்டு போக அந்த எக்ஸல் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும். ஸோ நேராக இப்போது அதே ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போனால் இவங்க நினச்ச மாதிரி அங்கே தான் அந்த எக்ஸல் இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. ஊர்க்காரங்களாம் ஒன்று கூடிறாங்க. அப்புறம் ஆளாளுக்கு ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சிடறாங்க. இந்த மாதிரி அந்த எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வருதுன்னா கண்டிப்பாக அது தாக்கூருடைய ஆன்மாவுடைய வேலையாக தான் இருக்கணும். ஆடு வச்சிருந்த ஒரு கிழமை வந்து நான் என் கண்ணால் பார்த்தேன், நேற்று ராத்திரி அந்த எக்ஸல் ஆளே இல்லாமல் ஓட்டிக்கிட்டு நேராக இங்கே தான் வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இது தாக்கூருடைய ஆன்மா பண்ணுற வேலை தான் இது அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஊரே ஒன்று கூடி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க. அது ஊர் தலைவரும் அங்கே வராரு. ஊர் தலைவர்கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. உடனே அந்த ஊர் தலைவர் ஒரு பூசாரி கூப்பிட்டு என்ன பண்ணலான்ற மாதிரி கேட்க, இறந்து போன தாக்கூர் அவனுடைய ஆன்மா இங்கே தான் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு போல, ஸோ அவனுக்கு நம்ம படையில் வைப்போம், அதுக்கப்புறம் அவன் இங்கேருந்து போயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு மேடை மாதிரி கட்டி தாக்கூருடைய ஃபோட்டோவை வச்சு பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. ஊரே ஒன்று கூடி அந்த ரிச்சுவல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நாளைக்கு இந்த எக்ஸல் இங்கே வராது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. ஆனால் கட் பண்ணால் அடுத்த நாளே அதே எக்ஸல் அந்த மேடை மேலே இருக்குது. உடனே இந்த ஊர் தலைவர் பூசாரியை கூப்பிட்டு, யோ நேற்று இந்த பூஜை பண்ணால் இந்த எக்ஸல் இங்கே வராதுன்னு சொன்னேன், திரும்பி எப்படி இங்கே வந்திருக்கு? அதான் தலைவர் எனக்கும் ஒன்றும் புரியல, பேசாமல் இந்த விஷயத்தை பற்றி நம்ம சாமியார்கிட்ட போய் கேட்போம் அப்படின்ற மாதிரி அந்த மொத்த ஊரே சாமியாக பார்க்கக்கூடிய ஒரு சாமியார்கிட்ட போகிறாங்க. அந்த சாமியார்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்ல, நீங்கள் சொல்கிற அந்த தாக்கூர்ன்றவன் ஒரு சாதாரண ஆன்மாவா எனக்கு தெரியல, அவன் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டான் போல, அவன் மூலியமா கடவுளுடைய அருள் உங்க ஊருக்குள்ள வந்திருக்கு. ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இறந்து போன தாகூருக்கு பிடிச்ச விஷயங்களா பார்த்தாங்க படையில் வைங்க. அண்ட் அவருடைய வாகனமான அந்த எக்ஸல் அதை எங்கேயும் கொண்டு போவாதீங்க, அதே இடத்துல வச்சு பூஜை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த சாமியார் சொல்ல, அவ்வளோதாங்க. அந்த சாமியார் சொன்ன வார்த்தையை வேத வாக்கா எடுத்துக்கிட்டு ஊர் தலைவர், சாமியார், ஊர்க்காரங்க இவங்க எல்லாரும் ஒன்று கூடி தாகூருடைய எக்ஸலை ஒரு சாமியாக வச்சு வணங்க ஆரம்பிச்சிடறாங்க. அது போக அந்த தாகூருடைய ஃபேமிலி கிட்ட அவருக்கு என்ன பிடிக்குன்னு கேட்கும்போது அவருக்கு எப்பவுமே சரக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே அவருக்கு பிடிச்ச சரக்கையே வாங்கி படைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. இப்படி ஒரு ஐடியா கொடுத்த அந்த சாமியாரும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஊர்க்காரங்க முன்னாடி, இங்க பாருங்க, இதுக்கப்புறம் உங்களுடைய கடவுள் இந்த தாக்கூருடைய எக்ஸல் தான், ஏன்னா அவர் தெய்வத்துக்கிட்ட போயிட்டு சரண அடைஞ்சிட்டாரு. ஸோ அவருடைய வாகனம் தான் நமக்கான கடவுள், தினம் நாம இவரை வேண்டதை விடக்கூடாது. அண்ட் இவருடைய அடையாளமா 2 கலர்ஸ் கொடுத்துட்டு போறேன், ஒன்று ப்ளூ இன்னொன்று பிங்க். எதுக்காக இந்த சாமியார் ப்ளூவும் பிங்க்கும் செலக்ட் பண்ணியிருக்காருன்னா அந்த வண்டியோட கலர் ப்ளூ அண்ட் அந்த வண்டி சீட்டோடைய கலர் பிங்காக இருக்குது. ஸோ அதனால் இனி இந்த கோயிலோடைய கொடி கலர் ப்ளூ அண்டு பிங்க்கில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதையும் கொடுத்துட்டு போக, அவ்வளோதாங்க பிடிச்சிட்டாங்க ஊருக்காரங்க. நம்ம ஊருடைய அடையாளமே இந்த தாக்கூர்சா அண்ட் அவருடைய அந்த எக்ஸல் வாகனம் தான் அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸல் வாகனத்தை ஒரு கடவுளா பார்த்து வணங்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே நாளுக்கு நாள் ஊருக்காரங்க அந்த இடத்துல நிறைய பேர் வந்து பாட்டில படைச்சிட்டு எக்ஸல்ல கடவுளா பார்த்து வணங்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் ஒரு யங்ஸ்டர் அங்க பூஜை பண்ணிட்டு இருக்க பூசாரி கிட்ட வந்து, நானும் எத்தனையோ பிசினஸ் பண்ணி பார்த்தேன், எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு, என்னோட ஜாதகத்தை பார்த்து அடுத்து நான் ஸ்டார்ட் பண்ண போற பிசினஸ் எந்த பேர்ல ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி போய் வேண்டிக்கிட்டு கேட்க, நீ ஏன்ப்பா எந்தெந்த பேரை வைக்கிற, நம்ம ஊருடைய பிரசித்தி பெற்ற தாகூர்சா அவருடைய பேரை உன் கடைக்கு வை, ஓஹோன்னு வரும் அப்படின்ற சொல்ல, உடனே அந்த யங்ஸ்டரும் தாகூர்சா பேர்லயே அந்த ஊர்ல கடையை ஓபன் பண்றான். அவ்வளவுதாங்க.
கடை அவன் நினைச்ச மாதிரி ஓஹோன்னு வர அவ்வளவுதான். இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா வைரல் ஆகுது. ஊர்க்காரங்க எல்லாரும் தீவிரமா இந்த எக்ஸல் கடவுளை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எந்த ஒரு வேண்டுதலா இருந்தாலும் இவர்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு தாகூர் ஷாக்கு காணிக்கையா தர வேண்டிய சரக்கு ஊத்திட்டா அவர் நமக்கு நல்லது பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி முழுக்க முழுக்க ஊர்க்காரங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா அங்க அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஊர்க்காரங்க நிறைய பேர் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சுத்தி பாலைவனம் பொட்டல் காடா இருந்த அந்த இடம் இப்போ அப்படியே ஜேன்னு கூட்டம் வந்து போக ஆரம்பிக்குது. எல்லாருமே இப்போ தாகூர் ஷான்ற அந்த பேர்ல கடை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா கடைகள்லயும் குடிச்சிட்டு விழுந்து இறந்து போன தாகூருடைய போட்டோ இல்லாத கடையே இல்லை. இப்படி அந்த ஊருடைய அடையாளமாவே தாகூர் ஷாவும் அவருடைய எக்ஸலும் ஒரு மாதிரி இருக்கு. இது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகுதுன்றத நமக்கு சிம்பாலிக்கா டைரக்டர் எப்படி சொல்றாருன்னா, அங்க ஒரு பலூன் கடைக்காரன் ஒரு பலூனை ஊதுவான் பெருசாகிட்டே இருக்கும். ஒரு சின்ன விஷயம் எவ்வளவு பெருசாகுதுன்றத அந்த பலூன்காரர் பலூன் ஊதுறத வச்சு நமக்கு சிம்பாலிக்கா டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வராரு. அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த கோயில் பெருசாகிட்டே இருக்கு. இப்படி ஒரு விஷயம் இந்த கிராமத்துல நடந்துட்டு இருக்குன்ற விஷயம் மீடியா மூலியமா இன்னும் பெரிய லெவல்ல பூம் ஆக ஆரம்பிக்குது. அதுலயும் குறிப்பா ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து இந்த மாதிரி இந்த ஊர்ல ஒரு எக்ஸல் இருக்கு, அந்த எக்ஸலோடைய ஓனர் பேர் தாக்கூர். ஒரு நாள் அவரு இந்த வழியா வரும்போது திடீர்னு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய எக்ஸல் எத்தனை முறை கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சாலும் திரும்ப அவர் இறந்த இடத்துக்கே திரும்ப வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இந்த ஊரை சேர்ந்த தாக்கூர்ன்றவர் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு. அவருடைய வாகனமான இந்த எக்ஸல இந்த ஊர்க்காரங்கெல்லாம் கடவுளா பார்த்து வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இந்த ஊருக்காரங்க வணங்க ஆரம்பிச்சதுல இருந்து அவங்களுக்கு எல்லாமே நல்லதா நடந்துகிட்டு இருக்கு. பிசினஸ் உங்களுக்கு சரியா போகலையா, நேரா இந்த எக்ஸல் சாமி கிட்ட வந்து ஒரு குவார்டர் வாங்கி ஊத்தி விட்டீங்கன்னா உங்க பிசினஸ் ஓஹோன்னு வளர்ந்துகிட்டு இருக்கான். குழந்தை இல்லாத தம்பதிகளும் குழந்தைக்காக ஒரு குவார்டர் பாட்டிலோட இந்த கோயில் கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு போனாங்கன்னா அடுத்த 3 மாசத்துல குவா தான். இதெல்லாம் ஆரம்பிச்சது எங்கிருந்து தெரியுமா? ஆக்சிடென்ட் ஆன அந்த இரவு தாக்கூருடைய பாடியோட பக்கம் ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போனதுக்கு அப்புறம் அவருடைய வாகனமான அந்த எக்ஸல் போலீஸ்காரங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிருக்காங்க. எத்தனை முறை போலீஸ்காரங்க அந்த எக்ஸலை கொண்டு வந்து இங்க நிறுத்தினாலும் திரும்ப அந்த எக்ஸல் ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு போயிருக்கு. அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஜேர்னலிஸ்ட் அதை பத்தி பேசிக்கிட்டே நேரா ஸ்டேஷனுக்கு போயிட்டு பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிடான். அப்படி பேட்டி எடுக்கும்போது அதே ஸ்டேஷன்ல இருக்க ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட இதை பத்தி கேட்க போறாங்க. ஆனா அவருக்கு இந்த நம்பிக்கைலாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லாம அவர் பேசாமலே அங்கிருந்து கடந்து போயிடாரு. ஆனா வீட்டில் அவருடைய மனைவி தான் ஹஸ்பண்ட் ஏதாவது இதை பத்தி பேசுறான்னு சொல்லிட்டு டிவியில பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவர் கடந்து போயிடாரு. ஆனா மொத்த ஊருமே இப்போ இந்த தாகூரை கடவுளாவே வணங்கிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து இதை பத்தி ஃபுல்லா கவர் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்து ஊருக்கெல்லாம் இந்த விஷயம் போய் சேர ஆரம்பிக்குது. வெகுஜன மக்கள் இதை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியா எக்ஸல்ல இந்த ஊருக்காரங்க கடவுளா பார்த்து வணங்கிட்டு இருக்கான்ற அந்த செய்தி ஹெட்லைன்ஸாவே நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. அந்த நியூஸ் பேப்பர் இப்போ அப்படியே அந்த ஊருடைய மிகப்பெரிய பணக்காரர் ராஜவம்சம் சேர்ந்தவர் அவர் கைக்கு அந்த நியூஸ் போகுது. உடனே அவர் அடுத்த சீன்லே அந்த ஊர் தலைவரை கூப்பிட்டு 1 கோடி ரூபாய் கோயில் கட்டுறதுக்காக வழங்குறாரு. அவ்வளவுதாங்க. அந்த இடத்துல தாக்கூர் ஷாவுடைய எக்ஸல் கடவுளுக்கு கோயில் கட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கான நிதியும் ஒரு பக்கம் திரட்டிக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்களாகிய நீங்க தாக்கூர் ஷா கடவுளுக்காக காணிக்கை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கடையை போட்டு உக்காந்துறாங்க. சும்மா அந்த ஊருக்காரங்கெல்லாம் வந்து கையில இருக்க பணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து சேரிட்டியில டொனேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கேட்டா இந்த எக்ஸல் சாமி எங்க ஊருக்கு வந்த வரோம், அவர்கிட்ட நாங்க எது போய் வேண்டி கேட்டாலும் அது உடனே எங்களுக்கு நிறைவேறுது அப்படின்ற மாதிரி வந்து காசா கொடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ஓவர் நைட்ல அந்த எக்ஸல் கடவுள் கிட்டத்தட்ட ஒரு குட்டி திருப்பதி அங்க உருமாறிட்டு இருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிள்ஸ்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலை எக்ஸல் சாமிக்காக கட்டி முடிக்கிறாங்க. இது எல்லாமே ரொம்ப ஷார்ட் பீரியட்ல நடக்குது. கடைசியா கோயில்லாம் கட்டி முடிச்சதும் அன்னைக்கு ராத்திரி அந்த ஊரை சுற்றி இருக்கிற மற்ற ஊருக்காரங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய திருவிழா நடத்துகிறாங்க. டிஜே பாட்டு எக்ஸல் சாமிக்கு வேறு இவனுக்கு குவார்டர் தானே ஊற்றுறானுங்க. ஸோ சரக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கடவுள் பேரில் ஃபுல் ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு சில மாதங்கள்லே அந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான கோயில் உருவாகியிருக்கு. இப்போ அந்த மொத்த ஊருடைய அடையாளமாக இந்த தாக்கூர் ஷாவுடைய எக்ஸல் சாமி தான். இப்போ அந்த கோயிலுக்கு கொஞ்சம் கூட அந்த கோயில் மேலே நம்பிக்கையே இல்லாத அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நேர்மையான கான்ஸ்டபிள் இருந்தால அவனுக்கு கூட குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டதுனால அவங்களுக்கு இப்போது பல வருஷம் கஷ்டத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தை பிறந்ததுக்கு காரணமே இந்த எக்ஸல் சாமி தான். இவர்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன், இவர் மூலியமா தான் நமக்கு இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த கான்ஸ்டபிளுடைய ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு குழந்தையோட அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. கோயிலுக்கு வெளியில இந்த கான்ஸ்டபிள் அந்த கோயிலே உத்து பார்த்துட்டே இருக்காரு. சும்மா பார்த்துட்டே இருக்காதீங்க, வாங்க உள்ள போகலாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் கூட்டம் கூடிடும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் அவரை கூட்டிட்டு போக இவர் அப்படியே மெதுவாக அந்த கோயிலுக்குள்ளே போறாரு. அப்படி இவர் அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா
சுற்றி செவுறு முழுக்க ஏகப்பட்ட பெயிண்டிங்ஸ். அந்த பெயிண்டிங் முழுக்கவே இந்த மாதிரி தாகூர்ன்றவர் மிகப்பெரிய புனித ஆத்மா, அவர் அந்த ஆக்சிடெண்ட்ல இறந்த உடனே அவருடைய ஆன்மா அதில் பாதாளத்தில் இருக்க நரகத்துக்கு போகாமல் டைரக்டா மேலே மோட்சம் அடைஞ்சிருக்கு, அங்கே கடவுளை அடைஞ்சிட்டார் அவர். அதனாலே அவருடைய வாகனமான இந்த எக்ஸல் தான் நம்ம ஊருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கடவுளுடைய அவதாரம். இந்த வாகனத்தை நாம் தினமும் வணங்கினா நாமளும் தாகூர்சா மாதிரி இறந்த உடனே டைரக்டா மோட்சத்தை போய் அடைஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி சுற்றி எல்லா பக்கமும் பெயிண்டிங்கு. அந்த பெயிண்டிங்கெல்லாம் இந்த கான்ஸ்டபிள் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படி ஒரு அந்த பெயிண்டிங்ஸ் பல லட்சம் செலவு பண்ணி கட்டியிருக்கக்கூடிய அந்த கோயில் நடுவில் தாகூர்சாவுடைய வாகனமான அந்த எக்ஸலுக்கு பயங்கரமாக அலங்காரம் பண்ணி பூஜைலாம் பண்ணி வச்சுருக்காங்களே, அதை அப்படியே இவர் பார்த்துட்டே இருக்காரு. அப்படி இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் எதுக்காக இப்படி ஒத்து பார்த்துட்டு இருக்காருன்னா, இந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படியே கட் பண்ணி ஆக்சிடெண்ட் ஆன அந்த இரவு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. தாகூர் ஸ்பாட்லேயே இறந்ததுக்கப்புறம் அவருடைய பாடி ஆம்புலன்ஸை கொண்டு போயிட்டாங்களே, அவருடைய எக்ஸலை இந்த போலீஸ்காரங்க நேராக ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்ததும் ஸ்டேஷனில் வயசான போலீஸ் இருந்தார்ல, அவர் தான் அந்த எக்ஸலை கொண்டு போயிட்டு ஓரமாக நிறுத்திட்டு அன்னைக்கு ராத்திரி இந்த வயசான போலீஸ் மற்ற 2 யங் போலீஸ் கூட உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்படி அந்த சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது இந்த வயசான போலீஸ் இருக்கார்ல, அவரு புலம்பி தள்ளுறாரு, இன்னும் கொஞ்ச நாளில் நான் ரிட்டையர் ஆக போகிறேன், பேருக்கு தான் போலீஸ், இது நாள் வரைக்கும் நான் ஒரே ஒரு திருடன் கூட பிடிச்சதில்ல. அது காரணம் என்ன தெரியுமா? இந்த ஊர் தான். இந்த ஊரில் ஒரு கொலையோ கொள்ளையோ எதுவுமே நடந்தது கிடையாது. ஒரு போலீஸ்காரனா ஒரு திருடனை கூட நான் பிடிச்சது கிடையாது. ஏன்னா இந்த ஊரில் திருட்டே நடந்தது கிடையாது. உங்கள் வயசில் ஒரு வேகத்தோட இந்த வேலையில் நான் ஜாயின் பண்ணேன். ஆனால் இந்த ஊரில் வந்து மாட்டிக்கிட்டேன். ஏன்னா இந்த ஊரில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நானும் டெய்லி ஸ்டேஷனுக்கு வருவேன் போவேன், மாசமான சம்பளம், அப்படியே ஒரு மாதிரி வெறுப்பான ஒரு வாழ்க்கை தான். இதெல்லாம் ஒரு பொழப்பா? கேட்டால் நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் எம்ப்ளாயி, போலீஸ் ஆஃபீஸர், பேருக்கு தான் பெருமை. மற்றபடி நான் இந்த ஸ்டேஷனில் ஒரு போலீஸ்காரனா எதுவுமே பண்ணல, அந்த பேரோட தான் ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் புலம்பிக்கிட்டே இருக்க. யோ பெருசே நான் இப்படி புலம்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கூட இருக்க இன்னொரு கான்ஸ்டபிள் கிண்டல் பண்ணிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பெரியவர் அப்படியே மட்டையாயிடுறாரு. இந்த பக்கம் கூட இருக்க இன்னொரு யங் கான்ஸ்டபிள் இருக்கான, கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகி இன்னும் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் அவனுடைய புலம்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறான். என் வீட்டில் வேற பேரம்பேத்தி பெத்துக்குடுன்னு டார்ச்சர் பண்ணுறாங்கடா, நான் என்னடா பண்ணுறது? நானும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத டாக்டர் இல்லை, சும்மா அதையே சொல்லி என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரி இவன் ஒரு பக்கம் புலம்புல ஸ்டார்ட் பண்ண. இதை கேட்டுட்டு இருக்க அந்த கூட இருக்க இன்னொரு கான்ஸ்டபிள் இருக்கான, அவன் கடுப்பாய், ஏண்டா எங்கேயாச்சும் என்ன நிம்மதியாக குடிக்க விட்றீங்களாடா? அந்த பெருசு நடானா போலீஸ் வேலையில் அவரால் எதுவுமே சாதிக்க முடியலன்னு அவர் ஒரு பக்கம் புலம்பி தள்ளி தீர்த்துட்டாரு. இப்போதான் போய் மட்டையாயிருக்காரு. நீ ஒரு பக்கம் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு என்னை போட்டு கடுப்பேற்றிக்கிட்டு இருக்க. ஏண்டா என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா? நான் கூட தான் ஒரு பொண்ணை உயிருக்குள்ள நேசித்தேன். ஆனால் அவங்க அப்ப ஜாதி மதம்னு பார்த்து எனக்கு அந்த பொண்ணை கட்டி கொடுக்காம வேற எவனுக்கு கட்டி கொடுத்துட்டான். உனக்கு குழந்தை இல்லைன்னு தான் பிரச்சனை, ஆனால் எனக்கு கல்யாணமே ஆகடா, நான் யார்கிட்ட போய் புலம்புவேன் அப்படின்ற மாதிரி அவன் கடுப்புல விட்டு ஏறி நேரிட்டு. சரி, நம்ம பெரியவர் இன்னும் ஒரு சில மாசங்கள்ல ரிட்டையர் ஆக போறாருல, அவர் தானே ஆசைப்பட்டாரு இந்த ஊர்ல எதுவுமே நடக்க மாட்டேங்குது, பக்கத்து ஊர்லயாச்சும் பேய் கதையாச்சும் இருக்கு, இந்த ஊர்ல அந்த கதை கூட இல்லைன்ற மாதிரி புலம்புனார்ல, நாமளே ஒரு புதுசா ஒரு பேய் கதையை உருவாக்குறோம் அப்படின்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிள் அவன் கூட இருக்க இன்னொரு கான்ஸ்டபிள் கிட்ட ஒரு ஐடியா கொடுக்குறான். அது என்ன ஐடியானா, அதுதான் அந்த தாக்கூருடைய எக்ஸல் ஐடியா. எஸ், இந்த 2 கான்ஸ்டபிள்ஸ் தான் சேர்ந்துக்கிட்டு அந்த எக்ஸலை தள்ளிக்கிட்டு போயிட்டு எந்த இடத்துல தாக்கூர் இறந்து போனாரோ அதே இடத்துல போயிட்டு நிறுத்தியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் எப்படி அந்த எக்ஸல் அங்கே போச்சுனே தெரிலன்ற மாதிரி இவனுங்களா கதை கட்டி விட்டுருக்கானுங்க. ஸோ அந்த எக்ஸல் தானாலாம் அங்கே போய் நிற்கல, இவனுங்களா இப்படி ஒரு கதையை கிளப்பி விட்டுருக்கானுங்க. இதையும் அந்த ஊர்க்காரங்க நம்பிக்கிட்டு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த எக்ஸலுக்கு ஒரு பெரிய கோயிலே கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி கோலாகலமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. 2 போலீஸ்காரனுங்க குடி போதையில் செஞ்ச அந்த வேலை இந்த லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. ஸோ இது அத்தனையுமே அந்த போலீஸ்காரன் கையில் தன்னுடைய குழந்தையோட அந்த கோயிலையே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கோயில் எப்படி உருவாச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மொக்க கதை என்னன்னு சொல்லிட்டு இவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பயங்கர பக்தியோட நம்பிக்கையோட அந்த கடவுளை வணங்கிட்டு இருக்காங்க. இப்போ கை குழந்தையோட இந்த கான்ஸ்டபிள் உள்ள கடவுளாக இருக்கக்கூடிய அந்த எக்ஸலை இவன் பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு நல்லாவே தெரியும் அந்த எக்ஸலுக்குள்ள எந்த ஒரு மாயமும் இல்லை, மந்திரமும் இல்லை, சக்தியும் இல்லை, கடவுளும் இல்லை.
இருந்தாலும் இவ்வளோ பேரோட நம்பிக்கை அங்கே குவிஞ்சிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இவன் ஒய்ஃபே எத்தனையோ ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டர் போய் பார்த்ததுக்கு அப்புறமும் குழந்தை பாக்கியமே இவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இந்த கோயிலுக்கு ஒரு முறை தான் வந்து போயிருப்பாங்க. அந்த வருஷமே இவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு. இப்போ கை குழந்தையோட நின்றுட்டு இருக்க இந்த கான்ஸ்டபிள் அந்த எக்ஸல் கடவுளை பார்க்குறான். ஆக்சுவலாக அது இவனுங்க போதையில் உருவாக்கின கடவுள் தான். அதை வேண்டாமா வேணாமான்னு டைலாமால இருக்கவன் ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் குழந்தைய பார்த்ததும் சுத்தமா அந்த கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன் கடைசியா தாக்கூர் சாக்கே ஜெய் அப்படின்ற மாதிரி இவனும் அதை நம்பி வழிபாட ஆரம்பிச்சிடறான். அப்படியே இந்த படத்தையும் முடிச்சிடறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் ஆக்சுவலா பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரிங்க. ராஜஸ்தான்ல புல்லட் பாபான்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு 350cc புல்லட்டை கடவுளை அந்த ஊருக்காரங்க வணங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடியும் இதே தாக்கூர் சா கதை தான். ஆனா இப்பவும் அந்த ஊருக்காரங்க அந்த புல்லட்குள்ள கடவுள் இருக்குன்ற மாதிரி தான் நம்பி வணங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை கதை என்னன்னு தெரிஞ்சாலும் அவங்களுடைய நம்பிக்கையை அவங்க விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. என்ன மக்களே, இந்த டக் டக்ன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி சூப்பரான வித்தியாசமான படங்களோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.